ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gomu'slifestyle. டீ வடிகட்டியை நம்ம டீ வடிக்கிறதுக்கு ஜூஸ் வடிக்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ணுவோம். இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். என்ன தான் நம்ம வீட்டில் காஃபி போட்டு குடித்தாலுமே அந்த காஃபியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் குடித்த மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் நினைப்பீங்க. இன்றைக்கி நான் போடுற இந்த மாதிரி நீங்கள் காஃபி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடையில் குடிக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ காஃபி போடுறதுக்கு தேவையான காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் வெள்ளை சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு சூடான பால் சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணவே பண்ணாதங்க. இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நல்லா தூக்கி வச்சு ஆற்றி கொடுங்க. இப்படி ஆற்றும் போது நமக்கு பபுள்ஸாக வரும். இது கூட நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஆற்றும் போது இப்படி காஃபி ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளாஸில் குடிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இப்போ இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக காப்பி தூள் தூவி விடுங்க. அப்படி தூவி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும். நீங்கள் கடையில் குடித்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள். நீங்கள் டெய்லி இப்படி தாங்க காஃபி போட்டு குடிப்பீங்க. இப்படி காஃபி தூள் அந்த தூவும் போது நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடையில் குடித்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் காஃபி போட்டு குடிப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காஃபி டேஸ்ட்டே வரலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுதா? அப்போ இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாதுங்க. இதுக்கு நான் ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கீழே பிளேட்டு வச்சுட்டு நம்ம உப்பு சேர்க்கும்போது அந்த வடிகட்டியிலேருந்து உப்பு கீழே கொட்டினாலும் அந்த பிளேட்லேயே கொட்டிக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டியில் இருக்க உப்பை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரீசரில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க. கைட்டை நம்ம பரப்பலாம். ஆனால் கைட்டை பரப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னு எல்லா பக்கமும் ஒன்று போல் பரப்பி விழாதுங்க. அதனால தான் நம்ம வடிகட்டி வச்சு பரப்பி விடுறோம். இந்த மாதிரி நீங்கள் உப்பு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரீசரில் ஐஸ் ஃபார்ம் ஆகாதுங்க. ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு பவர் இழுக்குங்க. பவர் அதிகமாக இழுத்தா நமக்கு பவர் பில்லும் அதிகமாக வரும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு நம்ம முட்டை அவிச்சிட்டு அந்த பாத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருத்து போய் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி கருப்பு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் முட்டை அவிக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கறதுனால நம்ம முட்டை போட்டதும் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டை உடையவும் செய்யாது. முட்டையோட தோலை உரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா லெமன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெமனோட தோலை நிறையா பேர் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய டிப்ஸுக்கு இந்த லெமனோட தோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த லெமனோட தோலை நான் அரை லெமன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த லெமன் சேர்க்கும் போது நமக்கு அந்த சட்டியில் அந்த கருப்பு கலராக நமக்கு படியாதுங்க. அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் முட்டை அவிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கருப்பு கலர் படிஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம சேர்த்தாச்சிங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவிக்கும் போது உங்களுக்கு முட்டையும் சீக்கிரமாக வேகும். அதேமாதிரி உங்களுக்கு முட்டையிலேருந்து அந்த பேட் ஸ்மெல்லும் வராதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவிச்சு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணுங்கள். இப்படி கத்தி வச்சு கட் பண்ணும்போது நமக்கு நல்லா ரெண்டாக அழகாக அங்கோடியும் மஞ்சக்கருவு இருக்கிற மாதிரி நமக்கு நல்லா கட் ஆகுங்க. உங்களுக்கு இப்படி பிளேட்டில் வச்சுட்டு கட் பண்ண முடியலை அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க. இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ நான் 4 முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லா சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
சும்மா முழு முட்டையை நம்ம அவிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 4 முட்டையும் இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் ஆயில் சேர்க்கணும்னு தேவையில்லைங்க. இப்போ எல்லா பக்கமும் இந்த ஆயில் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 தான் நான் மசாலான்னு சேர்த்துருக்கிறேன். இப்போ 2 சேர்த்துட்டு இது கூட இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நம்ம ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை ரொம்பவே கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிளகாத்தூள் கரிஞ்சு போகாது. இல்லைனா கரிஞ்சு போய் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தீயை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஆயிலில் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கலர் கிடைக்கும். நமக்கு பார்க்குறதுக்கே எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு நம்ம இப்படி வதக்கும் போது நல்ல ஒரு கலர் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை இந்த மாதிரி எல்லோ கலர் கீழே வர்ற மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் முட்டையை குக் பண்ணாதங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா முட்டை ரொம்ப ஹார்டாயிருங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டையில் மசாலா எல்லாம் ஒன்று போலவே நமக்கு இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கிட்டு 2 வச்சுக்கிட்டு திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாங்க. பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாரி சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை சும்மா நம்ம அவிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடும் நமக்கு 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே முட்டையை வச்சிடாதங்க, ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இந்த 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் மேட்டால் தூவும் போது அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். கிள்ளி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப முட்டையை இந்த மாதிரி தான் வறுவல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.